அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18/1/2025 இன்று சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பஞ்சமி திதி, வாராகி அம்மனை வழிபட அற்புதமான நாள். உங்கள் அனைவருக்கும் உத்தரகோசமங்கை வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உத்தரகோசமங்கை வாராகி அம்மனின் அருளால் காரிய தடைகளெல்லாம் நீங்கட்டும். கோர்ட் கேஸ், வழக்கு, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்ப்பு, சாதகமான தீர்ப்பு கிடைக்கட்டும். எதிரி பகை தொல்லைகளெல்லாம் நீங்கட்டும். நாளை தேய்பிறை சஷ்டி விரத நாள், சுபமுகூர்த்த விரத நாள். நாளைக்கு சுபமுகூர்த்தம், தை மாத சுபமுகூர்த்த நாள். கிரகப்பிரவேசம், கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 5ஆம் நாள். இன்று காலை 6:58 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று மாலை 4:19 வரை பூர நட்சத்திரம், அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ளது. இன்று மாலை 4:19 வரை சித்தயோகமும், அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. கணவன் மனைவி இடையே அனுகூலமான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட வருஷமாக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் அனுகூலமான நாள். உறவுகள் உடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வருபவர்களுக்கும் அனுகூலமான நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள் உங்களுடைய புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபம் ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் அவசரம் காட்டக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பணம், காசு, மணி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். புது கடன் கொடுப்பதையோ வாங்குறதையோ தவிர்க்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிலிருந்து வரும் திடீர் உத்தரவால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பார்கள். வெளிநாட்டிலே படிக்கும் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கியிலே சில இழுபறி நிலைமை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலிலே மந்த நிலைமை சிலருக்கு மாறும். புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக உள்ளது. பெண்களுக்கு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய பழைய நண்பிகளை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் கூடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்குரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும். போட்டி பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் அல்லது பட்டு சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மராசி அன்பர்களே, செலவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட அல்லது கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நடக்கும். அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள், மீடியா கம்பெனி நடத்துபவர்கள், இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று மாலை நேரத்துக்கு பின்னர் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். வீடு தேடுவோர், அதாவது வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். இதே மாதிரி வீடு, இடம், நிலம், மனை, பூமி, காணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். விவாகம், கல்யாணம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு வரன்கள் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. கடன் விஷயத்தில் இருந்த நெருக்கடி குறையும். நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு. சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், யோகம் உண்டு. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையிலே இன்ஜினியராக பணிபுரிபவர்கள், மெக்கானிக்கல் துறையிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். ஹெச்ஆராக வேலை செய்பவர்கள், அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள், அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் இருப்பவர்கள், கன்சல்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் உரிய அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். சொந்தமாக கிளினிக் அல்லது ஹாஸ்பிட்டல் வைக்க விரும்பும் டாக்டர்கள் அதற்கான சுயமுயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லபடியாக அது நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. கடன் விஷயத்திலே சிலருக்கு பிரச்சனைகள் கூடும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே
டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே மார்க்கெட்டிங், சேல்ஸ் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், தெருவோர வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. துணிக்கடை, ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கும் லாபம் உண்டு. வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக, நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அது மாதிரி ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், ஜோதிடர்கள், புரோகிதர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலும் கண்ட்ரோல் தேவை. சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். சகோதர சகோதரி வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும். வேலை இடத்தில், பணியிடத்தில் கவனம் தேவை. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி வாங்க முயற்சி எடுத்தவர்களுக்கு அனுகூலமான நாள். முயற்சியிலே முன்னேற்றம் இருக்கும். அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானை துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி என்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். சிலருக்கு தேவையில்லாத ரீசனுக்காக கோபம் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற நல்லது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்கணும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் தொழில் செய்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடம்பில் சிறு மாற்றம் தென்பட்டாலும் மருத்துவரை அணுகுவது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில காயம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்கள், முதியவர்களும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவியை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடாது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்கணும். ஊர் சுற்றுறது, பைக்கு ரேஸ் போகிறது, பைக் ஓவர் ஸ்பீடில் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது. பெண்களுக்கு புது ஆடை ஆபரணத்துக்கான சேர்க்கை உள்ள வாய்ப்புள்ள நல்ல நாளாக உள்ளது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமாவிலே ப்ரொடியூசராக இருப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியோர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்,
அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரை இதழ்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை கைவிடணும். சிலருக்கு பயணங்களால் நன்மை கிடைக்கும். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு, கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு வேறு நல்ல நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனை பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை தவிர்க்கிறது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் நல்லது. வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டிலே குறிப்பாக கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பிள்ளைகள், குழந்தைகளுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீண் சந்தேகத்தை குடும்பத்தில் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.